தமிழ்நாட்டில் பல்வேறு அரசியல் கட்சியினுடைய ஆளுமைகளும் தலைவர்களும் ஒன்று கூடி இதுபோன்ற அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார்கள். அந்த வகையில் இந்த ஊடக சந்திப்பாளர்களின் ஊடாக நான் இந்த அனைத்து தலைவர்களையும் வேண்டுவது, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அமர்ந்து பேசி ஒரு நல்ல முடிவை மேற்கொண்டு தமிழ்நாட்டில் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக போராடக்கூடிய, சமூக நீதிக்காக போராடக்கூடிய, சமத்துவத்திற்காக போராடக்கூடிய, இங்கு வாழ்கின்ற அனைத்து மக்களுக்குமான உரிய அரசியல் பிரதிநிதித்துவம், உதாரணத்திற்கு இஸ்லாமியர்களுக்கான சட்டப்பேரவை தேர்தலில் 7% இடங்களை வேண்டும் என்கிற இந்திய தேசிய லீக்கின் கோரிக்கையாக இருக்கலாம், திரு மருத்துவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களின் பட்டியல் வெளியேற்றம் உள்ளிட்ட கோரிக்கையாக இருக்கலாம். அதுபோன்று பல்லாயிரக்கணக்கான அரசு ஊழியர்கள் பணியிடம் நிரப்பப்படாமல் இருப்பதை என்னோடு சேர்ந்த சட்டமன்றத்தில் வலியுறுத்தி வந்த பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களின் கோரிக்கையாக இருக்கலாம். அதுபோன்று தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு இயக்கங்கள், அந்த இயக்கங்கள் கொங்கு வேட்டுவ கவுண்டர் முன்னேற்ற சங்கம் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறது. ஜனநாயக புலிகள் கட்சி கொங்கு வேட்டு சங்க தலைவர் திரு முனுசாமி கவுண்டர் அவர்கள், அவர் நிறுவன தலைவர், அவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியை ஆதரித்து என்னை சந்தித்து கடிதம் தந்திருக்கிறார். ஜனநாயக புலிகள் கட்சியினுடைய தலைவர் தோழர் தாயுமானவன் அவர்கள், வழக்கறிஞர், தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆதரித்து கடிதம் தந்திருக்கிறார். அதுபோன்று திராவிட மக்கள் புரட்சி இயக்கத்தின் தலைவர், போயர் மக்களுடைய தலைவர் திரு ஏ கே மூர்த்தி எம்பிஏ அவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியை ஆதரித்திருக்கிறார்கள். அதுபோன்று திரு எழுச்சி தமிழர்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு வெள்ளதுரை, நான் சொல்வதெல்லாம் தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் திரு வெள்ளதுரை அவர்களும், அதுபோன்று மருதநாட்டு மக்கள் கட்சியினுடைய பிரமுகர்களும், குறிஞ்சி முன்னேற்ற பேரவையின் தலைவர் திரு குறிஞ்சி சந்திரசேகரன், நரிக்குறவர் மக்களுடைய மேம்பாட்டிற்காக போராடுகின்றவருடைய தலைவர், அதுபோன்று வழக்கறிஞர் வேட்டக்கார நாயக்கர் மற்றும் வேட்டுவ கவுண்டர் சமூகத்திற்கான அரசியல் கட்சியை செய்து வருகிற வழக்கறிஞர் வேதாச்சலம் அவர்களும், பாரதிய ஜனதா முன்னேற்ற கட்சி நடத்தி வருகின்ற திரு ராஜவர்மன் அவர்களும், தமிழ் தேசிய மலைநாடு மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு ராமசாமி அவர்களும், தாய்மொழி முன்னேற்ற கழகத்தின் தலைவர் சிவசக்திவேல் அவர்களும், மக்கள் தேசிய முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஆடலூர் ராமூர்த்தி அவர்களும், ஐயன் திருவள்ளுவர் சங்கத்தின் திரு சந்திரசேகர் அவர்களும், அதுபோன்று முத்திரையர் அரசியல் களத்தின் திரு ராஜா அவர்களும், தமிழ்நாடு மண்ணுரிமை கட்சியின் ஷாகுல் ஹமீத் பாரூக் அவர்களும், மல்லர் மீட்பு கழகத்தினுடைய தலைவர் திரு செந்தில் மல்லர் அவர்களும், அதுபோன்று விவசாயிகள் சங்கத்தினுடைய பிரதிகள் சுந்தரலட்சுமி, தமிழ் திரு கனகராஜ், அகில பாரத மக்கள் உரிமைகள் கட்சி திருமதி டாக்டர் தனலட்சுமி அவர்கள் மற்றும் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியினுடைய தலைவர் நடிகர் மன்சூர் அலிகான் அவர்களும், அம்பேத்கர் விடுதலை கழகத்தினுடைய தலைவர் சக்திவேல் அவர்களும், ஜனநாயக வெற்றி கழகம் தலைவர் வழக்கறிஞர் ஒயின் பாட்ஷா அவர்களும், திரு விஷ்ணு கணேசன் அவர்களும், இதுபோன்று பல்வேறு அமைப்பினுடைய தலைவர்கள், இன்னும் பல்வேறு அமைப்புகள், கட்சிகளுடைய தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள், இதுவரையிலும் சுமார் 50க்கும் மேற்பட்ட அரசியல் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள், தலைவர்கள், தமிழ் தேசிய அமைப்புகள், அதுபோன்று நம்முடைய புலவர் கலியபெருமாள் தமிழ் தேசிய போராளி விடுதலை படத்தின் கதாநாயகனாக வைத்து எடுக்கப்பட்ட ஐயா அவருடைய பெயர்த்தி திருமதி ஊர்மிளா அவர்கள் தலைமையிலான தமிழ் தேசிய அமைப்புகளும்
இன்னும் எண்ணற்ற இப்போது கூட வெளியிலே வந்து ஒரு 5 தலைவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். திமுக என்டிஏ என்கிற இந்த 2 அலையன்ஸிலிருந்தும் தற்போது வெளியேறியிருக்கிற அல்லது வெளியேறுவதற்கான சூழலில் இருக்கிற எந்த அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்து அமர்ந்து பேசி இந்த 2026 தேர்தலை எதிர்கொள்வதை குறித்து முடிவெடுப்போம். வாருங்கள், நாம் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசை உருவாக்குவதற்கு, ஒரு மாற்று அரசியலை முன்னெடுப்பதற்கு நாம் ஒன்று கூடி அந்த பணிகளை மேற்கொள்வோம் என்று ஒரு அன்பான வேண்டுகோளை வைப்பதற்காகவும், தமிழ்நாட்டுடைய மக்கள் இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் தமிழ்நாட்டுடைய பெரிய அரசியல் கட்சிகளாக இருக்கின்ற திமுக, அதிமுக, தேசிய கட்சிகளான காங்கிரஸ், பாரதிய ஜனதாவுக்கு வாக்களித்திருக்கிறீர்கள். தமிழ்நாட்டில் அந்தந்த மாவட்டங்களில் அந்தந்த பகுதிகளின் இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கு, சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி சமூக நீதி வழங்கப்பட வேண்டும் என்று போராடுவதற்கு, மீனவர் மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கு போராடி வருகின்ற மீனவர் அமைப்பினுடைய தலைவர்கள், இப்படி எல்லா பிரிவினரும் தமிழக வாழ்வுரிமை கட்சியோடு நீங்கள் கைகோர்த்து இந்த 2026 தேர்தலில் நாம் எப்படி தேர்தலை எதிர்கொள்ளலாம் என்பதற்கான அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறேன்.